உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாவற்றையும் தனியாக எதிர்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகிறது. நீங்கள் போராடும் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், கவலைகள், தோல்விகள் இவை அனைத்தும் உங்கள் சுமையை அதிகரிக்கும் போது ஒரு நம்பிக்கையை நீங்கள் தேடத் தொடங்குகிறீர்கள். அந்த நம்பிக்கை இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கையாக இருக்க முடியும். ஏனெனில் அவர்தான் உங்கள் போராட்டங்களை எதிர்கொண்டு உங்களுக்காக போராடும் கடவுள். நாம் பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம். எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறோம். மனதில் உறுதிப்பாடு இல்லை. சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாக உணர்கிறோம். இந்த நிலையில் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று: இந்த போராட்டங்கள் உங்களால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது என்பதே. ஆனால் உங்கள் பக்கம் இயேசு இருக்கிறார். அவர்தான் உங்கள் போராட்டங்களை உங்களுக்காக எதிர்கொள்கிறார். நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். நம்மால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், நமக்கு புரியாத சூழ்நிலைகள், நம்மை பயப்பட வைக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய முழு நம்பிக்கையையும் தேவனில் வைக்க வேண்டும். நம் பலஹீனத்தின் இடத்தில் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நாம் செய்ய இயலாததை அவர் செய்து காட்டுகிறார். நம் போராட்டங்களில் நாம் தனியாக இல்லை. கர்த்தர் நமக்காக போராடுகிறார். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்கும் போது தேவன் நம் வழியை நேர்த்தியாக நடத்துகிறார். இயேசு நம்முடைய வாழ்வில் நம்மால் சமாளிக்க முடியாத சோதனைகள் மற்றும் சவால்கள் வரும் நேரங்களில் நமக்காக போராடுகின்ற தேவன் ஆவார். நம்மால் முடியாத இடங்களில் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நாம் பயமுறும்போது அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் தடுமாறும் போது அவர் நம்மை தூக்கிக் கொள்கிறார். வாழ்க்கையின் போராட்டங்களில் நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியை எதிர்நோக்காமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பாரங்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். சக்தி வாய்ந்த தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று உணரும் அந்த நிமிடம் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். இந்த உலகத்தில் நாம் பலவிதமான சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறோம். ஒருவருக்கு உடல் நலம் குறைவு, மற்றொருவருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, மற்றவர்களுக்கு மன அழுத்தம். இந்த சிக்கல்களில் நாம் ஒரே மாதிரி போராட்டத்தை சந்திக்கவில்லை என்றாலும் நம்மை சேர்க்கும் ஒன்று நம்முடைய பலவீனத்திலும் தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதுதான். இயேசு நம்முடைய அனைத்து சுமைகளையும் வேதனைகளையும் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டவர். அவர் தன்னை சிலுவையில் அர்ப்பணித்ததுவும் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புதிய வாழ்வு அளித்ததுவும் நம்முடன் எப்போதும் இருப்பதை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனை, அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்கள் வேதனையை அவர் நன்கு அறிவார். உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே: நம்முடைய சுமைகளை, கவலைகளை, பயங்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 வசனங்களில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை கற்றுமுறை. ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரர் தனியாக இருக்கும்போது அவனது சக்தி மட்டும் அல்ல, பின்னணியில் இருக்கும் தளபதி மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். நாம் கூட இந்த வாழ்க்கை போர்க்களத்தில் தனியாக அல்ல. நம்முடைய தளபதி இயேசு. அவர்தான் நமக்காக முன்னிலையில் போர் நடத்துகிறார். இந்த உண்மை நம்மை மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ செய்யும். ஒரு மனிதன் வாழ்வில் சோதனைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த சோதனைகளை நீங்கள் தனியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் குரலை கேட்கிறார், உங்கள் அச்சத்தை களைந்து உங்கள் மனதில் அமைதியை கொடுக்கிறார். நீங்கள் முயன்று பார்த்த பின் கூட முடியாததை அவர் ஒரு தருணத்தில் முடிப்பார். நீங்கள் முடியாது என்று தோல்வியடையும் தருணத்தில் அவர் தம் வல்லமையால் வெற்றியளிக்கிறார். இயேசுவின் அன்பும் அருளும் பாதுகாப்பும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். நீங்கள் தவறினாலும் அவரிடம் திரும்பி நிற்கும்போது அவர் உங்களை மறுபடியும் கரம் பிடித்து எழுப்புவார். உங்கள் வெற்றியும் தோல்வியும் எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்காக தினமும் போராடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த உண்மையை நம்புங்கள். நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையிலும் இந்த போராட்டம் எனது அல்ல, இது தேவனுடையது என்று நம்புங்கள்.
உங்கள் முழு நம்பிக்கையையும் அவரிடம் வையுங்கள். உங்கள் சுமையை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்காக போராடுவார். உங்கள் பயத்தை வெல்லும் சக்தியை கொடுப்பார். உங்கள் துன்பத்தை தகர்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை காட்டுவார். சில நேரங்களில் கடவுளின் பதில் உடனடியாக வரும். சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவர் பதிலளிப்பார். அவர் தாமதிக்கும் போது கூட அவர் மறுபடியும் உங்கள் பக்கம் இருக்கிறார். உங்களை நிரந்தரமாக நேசிக்கும் அவரை நம்புங்கள். இன்றைய உலகத்தில் பலர் சாமானியமான போராட்டங்களை சந்திக்கிறார்கள். உடல்நிலை, குடும்பம், வேலை, வாழ்க்கை, உறவு, பணம், இவை அனைத்தும் மனிதனை சோதிக்கிறது. ஆனால் இந்த போராடும் நிலைகளில் கூட இயேசுவின் அன்பும் அருளும் பாதுகாப்பும் நம்மை வலியுறுத்துகிறது. நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீங்கள் சந்திக்கும் எந்த நிலைமையிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அவர் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உண்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்கொள்வீர்களோ, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் நீங்கள் தனியாக இல்லை. இயேசு நம்முடைய போராட்டங்களை எதிர்கொண்டு நமக்காக போராடுகிறார். அவரிடம் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களுக்காக செய்த மகத்தான செயல்களை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் அவர் உண்டாக்கிய அமைதியையும் வெற்றியையும் அனுபவியுங்கள். இன்றும் நாளையும் என்றும் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலையும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் இருதயத்தை அவரிடம் திறந்து, இயேசுவே, இந்த போராட்டம் உங்களுடையது, எனக்கு நீங்கள் வெற்றியை கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் புதிய திருப்பம், புதிய ஒளி, புதிய நம்பிக்கை கொண்டு வருவார். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வு வரும்போதும் உண்மையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு சவாலும், கண்ணீரும், போராட்டங்களும் தேவனுக்கு தெரியும். இயேசு இன்னும் உங்களுக்காக போராடுகிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். இந்த உண்மை உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர் உங்களை ஒருபோதும் விலகிவிட மாட்டார். உங்கள் வாழ்நாளின் எல்லா கட்டங்களிலும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டீர்கள். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.